பண்ணிருங்க. இப்ப நம்ம வந்திருக்க இடம் என்னன்னா சூனியக்காரியோட பங்களா. இங்க நம்ம கலர்கொலை உதவியோட தப்பிக்க போறோம். இந்தாமா, நான் இங்க புத்தோட காட்டிய கூட தான் வந்தேன். உனக்கு ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. உன் வழியை நீ பாரு, என் வழியை நான் பாக்குறேன். என்னடா சொல்றேன்? ஓகே பாஸ். இத நோட் பண்ணி வச்சுக்கோடா. இதே வார்த்தை நான் திருப்பி உனக்கே சொல்லுறேன். எனக்கு சத்திய கொடு. இவ வேற சும்மா சும்மா மந்திரத்தை சொல்லி பயமுறுத்துறாங்க. சரி, நம்ம இந்த வீட்டை விட்டு தப்பிக்கணும்னா நம்மளுக்கு 2 பொருள் தேவை. ஒன்று அவளோட தொடப்பக்கட்டை, இன்னொன்று வந்து சாவி. ஸோ அது தேடி போவோம். அடடா தங்கம், தூக்கு. தங்கமா, யாரோ சொன்னாங்க உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பாக்குறோன்னு. ஐயோ நம்மளதானே. அப்ப கேபிள் கிடைச்சிருச்சுங்க. அடுத்த கடையில் என்ன இருக்கு? மொத்தத்துல எல்லா பொருளும் இருக்கு தேவையானது. ஆனா நம்மளுக்கு தேவை கேபிள் மட்டும்தான். ஏன்னா இதை எடுத்துட்டு போய் நம்ம அந்த பிளக் பாயிண்ட்ல சொருகணும்னா கரண்ட் வந்துடும். வந்துருச்சுன்னா இவளே அப்படியே ஜகஜோதியா மின்னும். நம்ம தொடப்பக்கட்டையே ஈஸியா தேடலாம். ஏமா லைட்டை போட்ட நான் எப்படி திருடுறது? தேடாம போ. எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு தொடப்பக்கட்டை தான் முக்கியம். அதோட வெளிச்சமா இருந்துச்சுன்னா சூனியக்காரி வர்றது கொஞ்சம் ஈஸியா தெரியும், தப்பிச்சிடலாம். இல்லைல்ல பாடா. சரி, கொஞ்சம் நிம்மதியா. அடே, என்னடா அந்த சத்தம்? பாஸ் அந்த சூனியக்காரி அவங்கள அடிச்சுட்டாங்க. அப்படியா? சரி விடு, போட்டோம். கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காடா? மனசாட்சி கெட்டவனே. சரிங்க, நம்ம திருப்பி தேடுவோம். இங்க இல்ல, அங்கேயும் இல்ல, இந்த இடத்துல தேடினாலும் இல்லையே. சரி, இந்த ரூமுக்கு போவோம். 2வது ரவுண்டா? நான் நிக்க மாட்டேன். நம்ம ஓடிடுவோம். ஓடி போய் நம்ம தொடப்பக்கட்டத்தை தேடுவோம். ஐயோ, வாய் வேற கொளருதே இவளை பார்த்த பயத்துல. தொடப்பக்கட்டையை தேடுவோம். இந்த ரூம்ல ஐயோ திருப்பி வரா. ஓடு. என்னடா, எங்கேயுமே இல்லையேங்க. சரி, போயிட்டான்னு நினைக்கிறேன். இப்ப நிம்மதியா தேடுவோம். எங்கேயும் இல்ல. நான் திறக்கிற லாக்கர் பூரா தங்கமா இருக்குதே. ஆமா, நீ தேடுற லாக்கர் பூரா தங்கமா இருக்கும். உனக்கு நேரம் நல்லா இருக்கு. சரி, இந்த குரோபாரை தூக்கிட்டு போவாங்க. எதிர்க்க வந்தா மண்டே பொழந்துருவோம். கேட்டுருச்சு போலே அவளுக்கு. நான் எங்கேயோ போறேன். ஒருத்தி துரத்தியே சாவடிக்கிறான், ஒருத்தன் பேசியே சாவடிக்கிறான். எங்கிட்டு போக? முதல்ல நம்ம வந்து தொடப்பக்கட்டையை தேடுவோம். கடைசி நாளைக்கே வந்துட்டோங்க. சுத்துக்கிறதுக்கிட்டே போய் நிக்கிறேன். என் நேரம். திருப்பி தொடப்பக்கட்டையை நோக்கி என்னோட பயணம். போவோம். இந்த முன்னாடியே தொடர்ந்து பார்த்துருக்கேன். ஏன் தப்பு கிட்டும் இல்ல. சரி, திருப்பி படிக்கட்டு ஏறுவோம். இங்க நினைக்கிறேன். கிடைச்சிருச்சுன்னா நல்லா இருக்கும். கடவுளே, அப்பாடா கிடைச்சிருச்சுங்க தொடப்பக்கட்டை. ஐயோ, சத்தம் கேட்டு சூனியக்காரி எதிர்க்க வராம இருந்தா சரி. ஒளிஞ்சிருந்து போவோமா? நல்ல வேலை வரல. சரி, நம்ம சாவி இருக்கிற இடத்துக்கு சேஃபா வந்துட்டோங்க. இதை அடிச்சு உடைச்சு சாவியை எடுக்கிறோம். நீ எப்பக்கா வந்த? கடைசியில காசை கொடுத்து கடைசி நாளை திருப்பி வாங்க வச்சுட்டாங்க. காசா முக்கியம்? தப்பிக்கிறது தான் முக்கியம். போவோம். இங்க இருந்து ஆட்டையை போட்ட தங்கம் தானே, கொடுப்போம். ஐயா, என்னடா ஏழ்ற? அவன் கத்துறான். சூனியக்காரி பாஸ கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டா. செத்து தொலையிட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு அவன் தொல்லை இருக்காது. அப்பா, சாவி இருக்கிற பொட்டியை எடுத்தாச்சுங்க. கொண்டுட்டு அப்படியே போவோம். எதுக்கு வந்துட்டோம்? ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. கொடுத்த தங்கெல்லாம் வீணா போயிருக்கும். சரி, இதை நம்ம ஏதோ உயரமான இடத்துல கொண்டு போய் போட்டாலும் அதுக்குள்ள இருக்க சாவி கிடைக்குமா? ஸோ நம்ம உயரமான இடத்த நோக்கி இப்போ டிராவல் பண்ண போறோம். படிக்கட்டுல ஏறுவோம். எங்கிட்ட தான் ஏதோ ஒரு ரூம்குள்ள இருந்துச்சு. நம்ம அந்த ரூமை நோக்கி போவோம். இந்த ரூமா? இல்லையே, தப்பான டைரக்ஷன்ல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். திருப்பி யூ-டர்ன் போட்டு போவோம். இந்த ரூமா? ஆமாங்க, இந்த ரூம் தான். இங்க இருந்து அப்படியே போவோம். செத தேங்காய் உடைக்கிற மாதிரி. சத்தம் கேட்டு வந்துட மாட்டால. ஒளிஞ்சிருந்து போவோமா? சரி, வரமாட்டா நம்பிக்கையில போவோங்க. நினைச்சேன் ஒளிஞ்சிருந்தே போய் இருந்திருக்கலாம். திருப்பி காசு போச்சு.
சரி கடைசி நாள் இந்த வாட்டி வந்து இது எப்படியாச்சும் தப்பிச்சிடணும். ஏன்னா சாவி கிடைச்சிருச்சு. சாவியை தூக்குறோம், தப்பிக்கிறோம். எடுத்தாச்சு சாவியை. திருப்பி இங்க வரமாட்டேங்க்கா. ஒரே ஒரு தப்பிச்சு போயிடுறேன். சரியா? மன்னிச்சு விட்டுருங்க. ஏதோ அறியா பிள்ளை தெரியாம வந்துருச்சுன்னு. ஐயோ வராளே வராளே சூனியக்காரி வராளே. என்னங்க வளைஞ்சு வளைஞ்சு வரா. நான் ஓடுவேன். நின்னா நீ புடிச்சு அடிச்சிருவ. எனக்கு என்ன பைத்தியமா நின்று அடி வாங்குறதுக்கு? ஐயோ வரா. எப்படியே தப்பிச்சிட்டோங்க. பாஸ் பாஸ் அவங்க வெளியே போக போறாங்க. ஏமா இருமா நானா வந்துடுறேன். அட சீக்கிரம் வந்து சொல்லணும். அவ வேற வரா. அப்பாடா ஒரு வழியே தப்பிச்சிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் 50 அடி வாங்கியிருக்கேன். அந்த அடிக்காக வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன எஸ்கேப் பண்ணணும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.